நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். விளக்கம். இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். இறந்தவரின் உடலை கடலோர பகுதியில் புதைக்க எதிர்ப்பு. சடலத்துடன் 3 மணி நேரம் சாலை மறியல். புதுச்சேரி அருகே பதற்றம். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சிதைத்தது திமுக தான். திமுகவின் சிவாவின் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் பதிலடி. தமிழகத்தில் தாவேக ஆதரவுடன் மும்மொழி கொள்கை நிறைவேற்ற பாஜக திட்டம். திமுக மாணவரணி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சிதைத்தவர் திமுக மாநில அமைப்பாளர் சிவாதான் என்றும், காங்கிரஸ் கட்சி தவிர்த்துவிட்டு முதலில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை நடத்தியவர் அவர்தான் என திமுகவின் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான எம்.என்.ஆர். பாலன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டத்தில் பாஜகவை வெற்றி பெற வைத்தது காங்கிரஸ் என விமர்சனம் செய்த சிவாவிற்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சிதைத்தவர் திமுக மாநில அமைப்பாளர் சிவாதான். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு முதலில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை நடத்தியவர் சிவாதான். மேலும் காங்கிரஸ் கட்சியை ஓடாத வண்டி என்று விமர்சனம் செய்தவர் சிவாதான். மேலும் திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகனும் இந்த கூட்டணி விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்து திமுக காங்கிரஸ் தொண்டர்களிடம் மனக்கசப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது செயல்படாமல் ஆளும் முதல்வருடன் இணைந்து செயல்பட்டவர்தான் சிவா எனவும், அப்போது பேசாததை இப்போது சிவா பேசுகிறார். மேலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவரும் சிவாதான். அதனால் தன்னிலை உணர்ந்து சிவா பேச வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக இணக்கமாக இருந்துவிட்டு ஆளும் கட்சியில் 6 புரோக்கர்கள் இருக்கிறார்கள் என தற்பொழுது பேசுகிறார். தேர்தலில் ஏன் மக்கள் திமுகவை நிராகரித்தார்கள், இந்தியா கூட்டணியை நிராகரித்தார்கள் என்று நினைத்து பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தலில் வென்றால் திமுக தான் காரணம் என்றும், தோற்றால் காங்கிரஸ் தான் என கூறலாமா என கேள்வி எழுப்பிய அவர், காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதை மாநில அமைப்பாளர் சிவா தவிர்த்து நேரடியாக பொது விவாதத்திற்கு தயாரா என கேள்வியை எழுப்பினார். இறந்தவரின் சடலத்தை கடற்கரை பகுதியிலுள்ள மயானத்தில் புதைப்பதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆதிதிராவிட மக்கள் பிணத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான ரிசர்வ் பட்டாலியன் பாதுகாப்புடன் சடலம் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கும் மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறந்தவரின் உடல் கடற்கரையில் உள்ள மயானத்தில் புதைக்கப்பட்டது. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெரிய கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த 70 வயதான பூமிலிங்கம் என்பவர் நேற்று காலை இறந்துள்ள நிலையில் அவரது சடலத்தை கடற்கரையில் உள்ள இடுகாட்டில் புதைக்கச் சென்ற போது மீனவர்கள் அவர்களை தடுத்து எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் கோபமடைந்த ஆதிதிராவிடர் மக்கள் இறந்தவரின் உடலோடு கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் இறந்த சடலத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய ஆர்ப்பாட்டம் 6 மணி வரை முடியாத காரணத்தினால் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன் பின்னர் களத்திற்கு வந்த விழுப்புரம் டிஏஜி அருள் அரசன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
பேச்சுவார்த்தையின் போது கடற்கரை பகுதியிலுள்ள மயானத்தில்தான் புதைப்போம், அதற்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்றதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர். அதன் பிறகு 200க்கும் மேற்பட்ட போலீஸ் பட்டாலியன் பாதுகாப்புடன் இறந்தவரின் சடலம் கோட்டகுப்பம் கடற்கரையில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட்டு மயானத்தில் நிறுத்தப்பட்ட படகுகள் அகற்றப்பட்ட பின்னர் இறந்தவரின் சடலம் புதைக்கப்பட்டது. பெரிய கொட்டகுப்பம் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர்கள் வசித்து வரும் நிலையில் ஆண்டாண்டு காலமாக கடற்கரை பகுதியிலுள்ள மயானத்தை தான் பயன்படுத்தி வருவதாகவும், ஆனால் சில ஆண்டுகளாக மீனவ மக்கள் தங்களை தடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் மீனவ மக்களோ கடற்கரையில் தாங்கள் படகு நிறுத்தும் இடம் இல்லாமல் கடலரிப்பால் உள்வாங்குவதாகவும், இதனால் படகுகளை தங்களுக்கு நிறுத்துவதற்கு இடமில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். ஆதி திராவிடர் மக்களுக்கு ஏற்கனவே சாலைக்கு வலதுபுறத்தில் உள்ள மயானம் உள்ள நிலையில் அவர்கள் அங்கு உடல்களை புதைக்காமல் பிரச்சனை செய்வதற்காகவே கடற்கரை பகுதிக்கு வருவதாக மீனவ மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயான பிரச்சனை காரணமாக கோட்டக்குப்பம் பகுதியில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என விழுப்புரம் டிஐஜி அருளரசன் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீசிய கல் 2 காவலர்களை தாக்கியதாகவும், காயமுற்ற காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி தெரிவித்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திமுக ஆட்சியில் இல்லை என்றவுடன் பாஜக மறைமுகமாக தனது கல்விக் கொள்கைகளை நிறைவேற்ற திட்டமிடுவதாகவும், ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இதுவரை மௌனம் காத்து வருவதாக திமுக மாணவரணி செயலாளர் ஈரோடு வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி திமுக அலுவலகத்தில் ஜென்சி இளைஞர்களிடையே திமுகவின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை கொண்டு சேர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக மாணவரணி செயலாளர் ஈரோடு வீரமணி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா, மாணவரணி நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சமூக வலைதளங்கள் வழியாக இளைஞர்களை அதிக அளவில் சென்றடைவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக திமுக அரசுகளின் சாதனைகள், சமூக நீதி கொள்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை ரீல்ஸ், குறும்படங்கள் உள்ளிட்ட நவீன டிஜிட்டல் வடிவங்கள் மூலம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இளைஞர்களை கட்சியுடன் நெருக்கமாக இணைக்கும் நடவடிக்கைகள், அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கான காரணங்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் அணுகுமுறையை எதிர்கொள்ள வேண்டிய வியூகங்கள் குறித்தும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த ஈரோடு வீரமணி, மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார். பாஜக அரசின் கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக திமுக மாணவரணி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. தற்போது BBSA மசோதா மூலம் தமிழ்நாட்டிலுள்ள பல்கலைக்கழகங்களில் தன்னாட்சியை பறித்து அவற்றை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது உயர்கல்வி அமைப்பை பாதிக்கும் அபாயகரமான நடவடிக்கையாகும். தமிழ்நாட்டின் கல்வி உரிமைகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சிகளை பாஜக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றார். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் BMST திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுகுறித்து இதுவரை தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்பிற்கு எதிராக திமுக தொடர்ந்து போராடும் என்று கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து BMST திட்டம், மும்மொழி கொள்கை மற்றும் BBSA மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜூன் 23ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவரணி வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகம் முழுவதும் 137 கல்லூரிகளில் திமுக மாணவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு கல்லூரியிலும் சராசரியாக 250 மாணவர்கள் வரை உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். வரும் காலங்களில் மாணவர் மன்றங்களை மேலும் விரிவுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஆறாம் நிகழ்ச்சிகள் மற்றும் அலங்காரங்கள் சார்பில் கார்னிவல் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது.
ஆறாம் நிகழ்ச்சிகள் மற்றும் அலங்காரங்கள் சார்பில் கார்னிவல் மற்றும் கண்காட்சி வைஷியால் வீதியில் உள்ள வாசவி திருமண நிலையத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கார்னிவல் கண்காட்சியை ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கார்னிவல் ஏற்பாட்டாளர்கள் சித்ரா மற்றும் அனுஜா, LDBS இயக்குனர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதில் பெண்கள் கலந்து கொண்ட சமையல் போட்டியும், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஓவியப் போட்டியும் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் LDBS நிர்வாகத்தின் சார்பில் பதியும் நபர்களுக்கு சலுகை விலையில் புடவை மற்றும் பல்வேறு பொருட்கள் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அருகே திடீரென்று வீட்டில் தீ விபத்து. தீ விபத்து காரணமாக வீடு மற்றும் வீட்டிலுள்ள பொருட்கள் இருந்து சேதம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. காரைக்கால் மாவட்டத்தில் கோவில் 10 பிள்ளை தெருவாசல் கலைஞர் நகரில் வசித்து வருபவர் கோபாலகிருஷ்ணன். இவர் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியுடன் வெளியே சென்றுள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டில் திடீரென தீ பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காரைக்காலில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக தீ மலமளவென பரவி வீட்டின் கூரை மற்றும் வீட்டிலுள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தொடர்ந்து தீ விபத்து குறித்து வருவாய்த்துறை மற்றும் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாக திடீர் தீ விபத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத் தலைவர் சிவராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நடேசன், சங்கர், சதாசிவம், ரகுபதி, காங்கேயன், ரங்கநாதன், உதயகுமாரி, பிரேமா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உண்மையான இந்திய தேச பக்தர்கள் யார் என்றும் மீண்டும் பிரெஞ்சு நேஷனாலிட்டி பெறுவது குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி தியாகி பென்ஷன் குறித்து உடனடியாக தலைமை செயலர் மூலம் நடவடிக்கை எடுத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் கற்பிக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்க தலைவர் சிவராஜுக்கு புதுச்சேரி தமிழ் சங்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டதற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்துவிற்கு பாராட்டு தெரிவித்தும், மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி கீழூர் என் நினைவு சின்னத்தில் அன்றைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடி ஏற்றியதை நினைவு கூறும் வகையில் கிரண்பேடிக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் 63வது பிறந்தநாளை ஒட்டி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாளை ஒட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி ஈடன் கடற்கரையை நீலக்கொடி கடற்கரையாக மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. இங்கு 33 விதிமுறைகளுடன் 4 அம்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடி நீல பொருளாதாரத்தின் வாயிலாக வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்காக பெரும் முதலாளிகளுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் கடற்கரைகள் இலக்காகின்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டி புதுச்சேரியில் 551 ஏக்கர், காரைக்காலில் 175 ஏக்கர் நிலங்கள் புறம்போக்கு என்று கூறி இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன. புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் விதிமுறைகளை மீறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பெரியசாமி, மங்கேர் செல்வம் ஆகியோர் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அருண்குமார் தலைமையில் இப்பகுதியில் ஆய்வு நடத்தினோம். அதில் சர்வே எண் 208 பகுதிதான் ஈடன் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வே எண் 2017 தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு கான்கிரீட் கட்டுமானங்கள் உட்பட 14 வகையான விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன. எனவே உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் இப்பகுதியில் நீர்நிலைகளை மீட்க வேண்டும். மேலும் கடற்கரை ஒட்டிய மணல் குன்றுகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இறந்தவரின் உடலை கடலோர பகுதியில் புதைக்க எதிர்ப்பு. சடலத்துடன் 3 மணி நேரம் சாலை மறியல். புதுச்சேரி அருகே பதற்றம். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சிதைத்தது திமுக தான். திமுகவின் சிவாவின் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் பதிலடி. தமிழகத்தில் தாவேக ஆதரவுடன் மும்மொழி கொள்கை நிறைவேற்ற பாஜக திட்டம். திமுக மாணவரணி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.